மணி என்ன? 8:20. 8:20. 9:19 நான் முடிச்சிடட்டுமா? முடிக்கணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். சரியா? கண்களை மூடி நாம் செபி. அன்புள்ள பிதாவே, நித்திய நித்தியமான ராஜாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள எங்களுடைய நல்ல தகப்பன, ஆதியாமம் 1:1 முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 22-21 வசனங்கள் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய நாமங்களுக்காக, எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய பெயர்களுக்காக, எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய பட்டங்களுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை தொழில் வியாபார வாழ்க்கையிலும் எங்களுடைய சபையின் ஊழிய வாழ்க்கையிலும் இந்த 7 பகுதிகளிலே தேவரீர் செய்ததான, தேவரீர் செய்து கொண்டிருக்கிறதான, தேவரீர் செய்ய போகிறதான சகல நன்மைகளுக்காக, சகல ஆசீர்வாதங்களுக்காக, சகல பாதுகாப்பிற்காக நன்றி நன்றி, கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பன. உம்முடைய பரலோக ராஜ்யம், உம்முடைய பரலோக அரசாங்கம், உம்முடைய பரலோக அரண்மனை, உம்முடைய பரலோக ஆலயம், உம்முடைய தேவ தூதர்கள், உம்முடைய உடன்படிக்கை பற்றி அதிலே இருக்கிறதான புஸ்தக சுருள்கள், அந்த புஸ்தக சுருள்களிலே எங்களை பற்றி எழுதப்பட்ட சகல அநாதி ஆலோசனைகளும், அநாதி திட்டங்களும், அநாதி தீர்மானங்களுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பன. சத்திய எழுத்துக்குள்ளாக, சத்திய வார்த்தைக்குள்ளாக, சத்திய வசனங்களுக்குள்ளாக, சத்திய மார்க்க வேதத்துக்குள்ளாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது வரியிலே வெளிப்படும் பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆயத்தம் பண்ணப்பட்டு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட எங்க எல்லாருக்கும் உதவி செய்வீரா. இந்த ராத்திரி வேளையிலும் வருகையை குறித்து நீ விளங்கப்படுத்த போகிற 21 ரகசியங்களுக்காக நன்றி செலுத்துகின்ற துதிகன மகிமை உம்முடைய வார்த்தை சத்திய எழுத்தாகிய இயேசுவின் நாமத்தில், சத்திய வார்த்தை ஆகிய ஆவியானவருடைய ஏவுதலில் செபிக்கிறோம். சத்திய வசனமாகிய நல்ல பிதாவே, உட்கார். தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக.
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும், உலக பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும், பழைய ஏற்பாட்டின் காரியங்களாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டின் காரியங்களாக இருந்தாலும், பரலோக காரியங்களாக இருந்தாலும், பூலோக காரியங்களாக இருந்தாலும், 3 அடிப்படை சத்தியங்கள் தேவைப்படுகின்றன. எழுதிக்கொள்ள தொடங்குவோம். 1, தலைப்பு நோட்டீஸ்கள்ல நாங்க போட்ட மாதிரி வருகையின் சத்தியங்கள், வருகையின் ஆயத்தத்திற்குரிய சத்தியங்கள். எந்த ஒரு காரியமாயிருந்தாலும், 1வது குறிப்பு, பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆமேனா? ஆமேன் இல்லையா? சத்தமா சொல்லுவோமே. எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் யாருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும்? பிதாவுடைய சித்தம். இந்த சித்தம் எங்கே உண்டாக்கப்படுகிறது? இந்த சித்தம் யாராலே உண்டாக்கப்படுகிறது? இந்த சித்தம் எப்படி செய்யப்படுகிறது? இந்த சித்தம் காற்று வழியாக, மலை வழியாக, மின்னல் வழியாக, எதன் வழியாக பூமிக்கு கடந்து வருகிறது? 2000 வருடமாக எந்த வேத பண்டிதனாலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு ரகசியம். இயேசு ஜெபிக்க கற்றுக்கொண்ட போது, கொடுத்த போது சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய பிதாவின் சித்தத்தின்படியே பூமியில. அப்ப இயேசுவே பூமியில என்ன சித்தம் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? சத்தமா? இரண்டாவது அடிப்படை சத்தியம் ஒரு காரியத்திற்கு, ஊழியமோ, சபையோ, தனிப்பட்ட வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கை, இந்த பிதாவுடைய சித்தத்தை அதுல ஒரு 21 ரகசியங்கள் இருக்கிறது. பிராக்கெட்ல போட்டுக்கங்க. 21 ரகசியங்கள் பிதாவின் சித்தத்தை குறித்து பைபிள்ல வருகிறது. இப்ப நான் அதை எடுக்க போகல. ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வருகிற மாதத்தில் இந்த பிராந்தியங்களை சேர்ந்த மக்களுக்காக நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு 2 முறை நடத்த இருக்கிறோம். மாலை நேரங்களில் உங்களில் புதிதாய் வந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுடைய பேர்களை, உங்களுடைய மொபைல் நம்பர்களை கொடுத்தா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இங்கே எவ்வளோ பெரிய ஆள்கிட்டனாலும் கேட்டு பாருங்க. அமெரிக்காவில், இந்தியாவில், ரஷ்யாவில். சரி ஐயா, 21 தேவ சித்தம் என்னான்னு சொல்லிட்டா நான் இனி பிரசங்கமே பண்ண மாட்டேன். நான் யாருக்குமே தெரியாது. இந்த தேவ சித்தம் பரலோகத்தில் எங்க உண்டாகும்? அரண்மனையிலையா, ஆலயத்திலையா, அரசாங்கத்திலையா, சிங்காசனத்துக்கு முன்னாலையா, 4 ஜீவன்களுக்கு மத்தியிலா, 24 மூப்பர்களுக்கு மத்தியிலா, எங்கே, எப்படி, யார் மூலமாக இந்த சித்தம் செய்யப்படுகிறது? டேக்ஸ், நெல்ஸ், தாம்சன், பிராங்க்லின், ஸ்கோஃபீல்ட் எந்த பைபிள்லையும் கிடையாது. சொல்லோவிய பைபிள்லையும் கிடையாது, அந்த ஓவிய பைபிள்லையும் கிடையாது, இந்த ஓவிய பைபிள்லையும் கிடையாது. ஆன்லைன்ல எல்லாம் செய்யலாம் என்று இருக்கிறோம். கட்டாயம் படிங்க. ஜூம் மூலமாக ஆடியோவிலே நீங்க படிக்கலாம்.
வீடியோவிலே நீங்கள் படிக்கலாம். ஸ்தோத்திரம். மாதத்திற்கு 2 மாலை நேரங்கள், ஒரு 1.5 மணி நேரம் டோட்டலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 3 மணி நேரம் படியுங்க. அப்போ தான் இதெல்லாம் விளங்கி கொள்ள முடியும். 2வது அடிப்படை சத்தியம் சொன்னேன். இந்த பிதாவினுடைய 21 விதமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அறிவு, புத்தி, நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய பணக்காரன், நான் கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிறேன், ஆடி காரு, ஆவணி காரு, புரட்டாசி காரெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், ஒன்றும் முடியாது. இதுக்கெல்லாம் எழுதி கொள்ளுங்க. 2வது அடிப்படை சத்தியம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை தேவை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணுமானா 2வது என்ன தேவை சொன்னனே. இப்ப இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை. பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, யோவான் 1வது அதிகாரம். ஆனால் கிருபையும் சத்தியமும் யார் மூலமா? இயேசுவின் மூலமா. எப்படி கிருபை உண்டாகுது? எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? கிருபைன்னு பேசுறோமே, 21 விதமான கிருபைகள் பைபிள்ல இருக்கிறது. இல்ல எத்தனை கிருபை பாஸ்டர்களுக்கு தெரியும்? எத்தனை கிருபை சபைகளுக்கு தெரியும்? எத்தனை கிருபையை இதுவரைக்கும் நீங்க பெற்று வந்திருக்கிறீங்க? அப்ப பிதாவுடைய சித்தத்தை எது இல்லாம செய்ய முடியாது. சத்தமா கிருபை இல்லாமல் செய்ய. இந்த 21 விதமான கிருபைகள். 3வது குறிப்பு, இயேசுவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலுக்குள்ளாக இந்த 21 கிருபைகள் ஒளிந்திருக்கின்றன. வருஷந்தோறும் குட் ஃப்ரைடே மீட்டிங் நடத்துறான் கிறிஸ்தவன். யாராவது இதை பேசுறானா? 7 வார்த்தை 7 வசனம், 7 வார்த்தை 7 வசனம், ஏதான் திரும்ப திரும்ப பேசுறான். அவன் நீ பேசிட்டு போன வார்த்தையினால உனக்கு என்ன லாபம்? நீ அப்படி என்னைக்காவது நடந்திருக்கிறாயா? குட் ஃப்ரைடே எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கிறது? எத்தனை குட் ஃப்ரைடே நீ கொண்டாடி இருக்கிற? என்னைக்காவது கேட்ட பிரசங்கத்தின்படி அந்த 7 வார்த்தைகளை 7 வசனங்களை என்னைக்காவது சபையில, ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில என்னைக்காவது பின்பற்றி இருக்கிறாயா? அப்ப எல்லாம் பேருக்காக, கடமைக்காக, பொழுதுபோக்குக்காக, கிறிஸ்தவ மதத்திற்காக, சடங்காச்சாரங்கத்திற்காக, பாரம்பரியத்திற்காக. 4வது குறிப்பு, இந்த ஒரு காரியம் செய்வதற்கு பிதாவுடைய சித்தம் வேணும். எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை வேணும். 3வது. அடுத்தாப்புல 4வது, பரிசுத்த ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவி என்பது வேறு, பரிசுத்த ஆவியானவர் என்பது வேறு. பரிசுத்த ஆவியானவர் பிதாவை போல, குமாரனாகிய இயேசுவை போல அவரும் ஒரு ஆழ்த்தத்துவமானவர். பிதா இயேசுவை உண்டாக்கல, இயேசு ஆவியானவரை உண்டாக்கல. இன்னைக்கும் பெந்தகோஸ்தே ஜனங்களுக்கு இந்த வித்தியாசமே தெரிய மாட்டேனுங்கிறது. அதற்கு காரணம் வெள்ளக்காரன் தான். ஏன்? பரிசுத்த ஆவிக்கும் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவருக்கும் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறான்.
இந்த குழப்பம் இருக்கிறதுனால நம்ம பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இறங்குதுனால என்னன்னு தெரியல, பரிசுத்த ஆவி இறங்குதுனால என்னன்னு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாருனால என்னன்னு தெரியும். சரி, எப்படியும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் பூமிக்கு வர்றார். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ன 3 ஆழ்த்தத்துவங்கள்ல எப்பயுமே பரலோகத்தில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பூமிக்கு வந்து வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு போவாங்க. புதிய ஏற்பாட்டில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை செய்தது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். அப்ப பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தாங்க? மேல இருந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு? நான் போகாவிட்டால் தேச்சரவாளன் வரார். நான் போய் அவரை என்ன பண்றேன்? அவரை அனுப்புறேன்னு அவர் ரொம்ப மரியாதையோட பேசுறாரு. கிறிஸ்தவ அதை அனுப்பும்னு மரியாதை குறைவா பேசுறான். இது இட்டு தட்டு இல்லப்பா. he, him, his. யோவான் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை இயேசு அறிமுகப்படுத்தும் போது 12 இடங்கள்ல அவரை அவரென்றும், அவருடைய என்றும், அவராலே என்றும் 12 தடவை குறிச்சிருக்கிறார். நம்மால் என்ன சொல்றான்? பரிசுத்த ஆவி இறங்குது இறங்குது இறங்குது. இறங்குது இல்லப்பா, என்னது? இதுல எல்லாம் சரியான சத்தியங்கள் ஜனங்களுக்கு தெரியல. வேதத்தை ஆராய்ந்து இதை கண்டுபிடிக்கணும் என்ற அக்கறையும் பாஸ்டர்களுக்கு கிடையாது. வேற ஜனங்களுக்கு எப்படி வரும்? ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ல் பூமிக்கு வந்தார். மனிதனுக்குள்ள வாசம் பண்ண தொடங்கினார். தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியா வாழ முடியாம, பலவீனமா பயந்து வாழ முடியாத சூழ்நிலையில் எல்லாம் விசுவாசிகளுக்கு, சீஷர்களுக்கு அவர்களை பலப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவி என்ற ஒரு வரத்தை அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தினார். கிவர் வேற, கிஃப்ட் வேற. இது ஜனங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. கொடுத்தவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த. அவர் கொடுத்த கிஃப்ட் என்ன? ரெண்டுமே ஜனங்களுக்கு வித்தியாசம். வலது பாரிசத்துல பரிசுத்த ஆவியான வேலையை முடிச்சுட்டு மேல போகும்போது இயேசு என்ன பண்றாரு? கீழே வர்றார். என்ன அருமையான ஒரு இது பார்த்தீங்களா? என்ன அழகா அத அமைப்பு இருக்கிறோம். எத்தனாவது குறிப்பு சொல்லி இருக்கிறான்? 6 சொல்லிட்டனா, 4 சொல்லிட்டான். ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பு அவங்க அப்படியே எழுதிட்டு வாங்க. 21 குறிப்பு 9-19க்குள்ள நான் முடிச்சிருவேன் நான். அப்ப எந்த ஒரு காரியத்திற்கும் 3 சத்தியம் தேவை. பிதாவினுடைய சித்தம், குமாரனாகிய இயேசுடைய கிருபை, பரிசுத்த ஆவியாருடைய உதவி, ஒத்தாசை. உங்களுடைய வாழ்க்கையில நீ எதை செய்தாலும் இந்த 3ஐயும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. அது நல்லது. அடுத்த குறிப்பு எத்தனாவது குறிப்பு? 5. 5வது குறிப்பு
புதிய ஏற்பாட்டில் 3 மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது. 5வது குறிப்பு. அதில் முதல் சம்பவம், இனி மறுபடியும் அப்படி நடக்கவே முடியாது. தெய்வம் மனுஷனாக மாறினார். இனி 2வது தடவை அப்படி நடக்கவே முடியாது. இனி மறுபடியும் தெய்வம் மனுஷனாக மாறவே முடியாது. ரொம்ப அபூர்வமான ஒரு சந்தர்ப்பம். இதுக்கு பேரு இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகை. 5வது குறிப்பு, the first coming of Jesus. ஆறாவது குறிப்பு, இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய சத்தமா 2வது வருகை. அதான் இன்னைக்கு நம்முடைய மெயின் டாபிக். அதுக்குள்ள வர்றதுக்கு முன்னதாக அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிறோம். சோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய எத்தனாவது வருகை? 2வது வருகை. 7வது குறிப்பு, இயேசு கிறிஸ்துடைய 3வது வருகை. ஒன்னாவது வருகை 2வது வருகையோட இணைஞ்சிருக்கிறது. 2வது வருகை 3வது வருகையோடு இணைஞ்சிருக்கிறது. 2வது வருகையை புரிஞ்சுக்கிறனுமானா 1வது வருகையை புரிஞ்சுக்கிறணும். 2வது வருகையை புரிஞ்சுக்கிறனுமானா 3வது வருகையை புரிஞ்சுக்கிறணும். அதில் இந்த 3 வருகையிலையும் நான் இப்ப விளக்க போகின்றேன். ஸ்தோத்திரம். முதலாவது வருகை, 2வது வருகை, சத்தமா 3வது வருகை. எத்தனை பாயிண்ட் முடிஞ்சு போச்சு? 7. பின்னால போயிடாதீங்க ஐயா. கரெக்டா கணக்கு போட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். 7வது குறிப்பு, நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல பிறந்தாரு? பட்டாபிராமமா, ஆவடியா, அம்பத்தூரா? எங்கேயா பிறந்தாரு? எங்க? ஓ, அப்படியா? இயேசு எந்த ஊர்ல வளர்ந்தாரு? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நாசரேத்தூர்ல வளர்ந்தாரா? சாத்தான்குளத்தில் வளர்ந்தாரா? முதலூர்ல வளர்ந்தாரா? இயேசு எங்கம்மா வளர்ந்தாரு? நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசாத சிஎஸ்ஐ சர்ச்சு கிடையாது. இங்க எல்லாம் கன்வென்ஷன்ல பேசி இருக்கிறான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பேசாத சர்ச்சஸ் கிடையாது, ஊரும் கிடையாது. இப்ப தூத்துக்குடியா பிரிஞ்சிருச்சு. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நான் பேசாத கன்வென்ஷன்கள், சர்ச்சஸ் கிடையாது. அவ்வளோ பழக்கம். அதில் அந்த பேர்கள்லாம் நல்ல மனப்பாடமாக இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இயேசு இந்த பூமியில மனுஷகுமாரனாக பிறக்கிறார். இயேசு பிறக்கிறதுனால எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? உங்க வீட்டில் வந்து இருந்தாரா? வேற எங்க இருந்தாரு? இப்படிங்கிறீங்க, ஒன்னும் தெரியல. பேசுங்கம்மா. பிதாவின் மேல இருந்தாரா? பிதாவின் மடியில் இருந்தாரா? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்தாரு? பரலோகத்தில் தேவகுமாரனாக இருந்தார். ஆமெனா? தேவகுமாரனா முந்தின நாள் வரைக்கும் இருந்தவர் எப்படி திடீர்னு ஒரே ராத்திரியில
இந்த அம்மாவுடைய வயிற்றுல மனுஷகுமாரனா வந்து பிறக்கிறாரு. 2000 வருஷமா யாராலையும் விளக்க முடியல. நமக்கு மேக்சிமம் யோவான் 1:14 என்ன சொல்லுது? படிக்க வேண்டாம். ஆதியில அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து என்ன பண்ணினார்? எப்படிங்க ஒரு வார்த்தை ஒரு மாமிச ரூபம் எடுக்க முடிஞ்சது? யார் இதுவரைக்கும் விளக்குனதே இல்லை. நல்ல கவனிக்க. தேவனுடைய வார்த்தை ஒரு கன்னியின் வயிற்றில் எப்படி வித்தாக வந்து விழுகிறது, அந்த வித்தானது எப்படி ஸ்பெர்ம் மாறுகிறது, அந்த ஸ்பெர்ம் எப்படி கருவாக மாறுகிறது, இந்த கரு எப்படி கைகாலெல்லாம் முளைத்து குழந்தையாக மாறுகிறது. இந்த குழந்தை 9 மாதம் இந்த மரியாளின் வயிற்றில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? இந்த 9 மாதத்தில் பரலோகத்தில் இருந்த தேவகுமாரன் என்ன ஆனார்? அமெரிக்காவில் கேட்டுப்பாரு, ஆஸ்திரேலியாவில் கேட்டுப்பாரு, எங்க வேணாலும் கேட்டுப்பாரு. இதே கேள்வி அல்ல. அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், கொரியாவில், ஜப்பான்ல எல்லாம் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் யாரும் பதில் சொன்ன மாதிரி. தேவகுமாரனாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் முந்தின நாள் வரைக்கும் சடார் என்று மரியாளின் ஓத்துக்குள்ள புகுந்து கருவாக, பிண்டமாக, குழந்தையாக மாறி இயேசுவாக வெளியே வருகிறார். இன்றைக்கும் விளங்கிக் கொள்ள முடியாத ரகசியம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது ஈஸி. ஜீசஸ் பார்ன், இயேசு பிறந்தார். எப்படி பிறந்தார் கொஞ்சம் சொல்லு விஞ்ஞான பூர்வமான எவனாவது நம்மகிட்ட கேட்டா நம்மள எத்தனை பேருக்கு பதில் சொல்ல தெரியும்? அதெல்லாம் மிரக்கிள்ங்க, கேட்காதீங்க. கேள்வி எல்லாம் அதெல்லாம் அதிசயம்ங்க, அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொன்னா இந்த அதிசயத்தை உனக்கு விளக்க தெரியல, பிறகு எப்படி அந்த அதிசயத்தை என்னை நம்ப சொல்ற? அதனால தான் நம்முடைய பெந்தேகோஸ்தே சபைகளில் அதிகமான விஞ்ஞானிகள் இல்லை, கல்விமான்கள் இல்லை, ஸ்காலர்கள் இல்லை, அறிவாளிகளும் இல்லை. யோசிச்சுப்பார். கேத்தலிக் சர்ச்சுக்கு போனீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் இருப்பாங்க. சிஎஸ்ஐக்கு போனீங்கன்னா எப்படி நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே டீச்சர் எல்லாம் இருப்பாங்க. ஏன் பெண்டிகாஸ்டல்ஸில் கம்மி? சிந்திச்சுப்பார். அறிவுக்குரிய எந்த ஒரு காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுல பெண்டிகாஸ்ட் எதுக்கு எடுத்தாலும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லி தன்னையும் குழப்புறது, மற்றவங்களையும் குழப்பம். எத்தனாவது பாயிண்ட்ல நிக்கிறோம்? 7. 8வது குறிப்பு. இயேசு முதலாவது வருகையில பாவிகளை ரட்சிக்க வந்ததாக 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. சீக்கிரமா வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:15. இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில எதுக்காக வந்தாரு? சத்தமா. அப்ப ரட்சகராக, ரட்சிக்கிறவராக இயேசு வந்தார். இப்படி மோசேயை பற்றி எழுத முடியல பைபிள்ல, தாவீதை பற்றி எழுத முடியல பைபிள்ல,
யோவான் ஸ்நானகனை பற்றி எழுத முடியல இப்படி பைபிள்ல. பவுல் பேதுரு யோவான குறித்து இரட்சகராக சொல்ல முடியல. அப்ப இயேசு முதலாவது வருகையில 8வது குறிப்பு, இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. வந்திருப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கா? என் கூட வேலை செய்யறவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? என் சபையில் இருக்கிற விசுவாசிகள்லாம் ரட்சிப்புக்குள் வழி நடத்தப்பட்டிருக்கிறார்களா? அப்ப நான் என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்ட்ங்கிறதுல? அல்ல, யோசித்துப்பா. இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். நீங்க நம்மளோட எத்தனை பாவிகள் பழகுறாங்க? அரிசி கடைக்காரரு, காய்கறி கடைக்கார அம்மா, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே. என்னைக்காவது இவர்களுக்கு அந்த ரட்சிப்பை தெளிவா சொல்லி கொடுத்துக்கிறோமா? அடுத்த குறிப்பு நம்பர் எத்தனை? 9. வந்தாரு, பெத்லகேமில் பிறந்தாரு, நாசரேத்துல வளர்ந்தாரு, யோர்தான் நதிக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்தாரு, 3 வருட ஊழியங்களுக்கு கடந்து வந்தாரு, யூதேயா கலிலேயா சமாரியாவில் ஊழியங்களை செய்தாரு, கல்வாரிக்கு வந்தார், சிலுவையில் மரித்தார், அடக்கமெனப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், 40 நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை 120 பேருக்கு சொல்லிக் கொடுத்தார். பிறகு ஒலிவமலைக்கு போய் மேலே 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 போயிட்டார். எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? இவர் போய் பிதாவுடைய வலது பாரிசத்தில். இப்ப பிதா எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? இந்த பரலோகம் எங்க இருக்கு? நம்மால் சொல்லுவான் ரொம்ப ஈஸியா, ராத்திரி 12 மணிக்கு நான் மேலே போயிட்டு காலையில் 1 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். நீ அவ்வளோ சாமர்த்தியமா பேசுறிய. இங்க இருக்கிற சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போய் கொஞ்சம் சிஎம் பார்த்துட்டு வந்துரு பாப்போம். உனக்கு தெய்வம் அவ்வளோ ஈஸியா போச்சா? இப்படியே அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா போய் பார்த்துட்டு வர மாதிரி? பைபிள் சொல்லுகிறது ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லைங்கிறது. அவ்வளோ பெரிய மோசே அவரை பார்க்கணும்னு விரும்பின போது அவர் என்ன சொன்னாரு? அப்பா, அப்படி நீ பார்க்க முடியாது. ஏயா பார்க்க முடியாது? ஒரு தேவ சட்டம் இருக்கு, பரலோக சட்டம் இருக்கு. என்னையா டிவைன் லா, என்னையா ஹெவன்லி லா? என்னை பார்த்து ஒரு மனுஷன் என்னவா இருக்க முடியாது. அதுல நீ என்ன பண்ணு, பாறை கற்பாறை இடுக்கல ஒளிஞ்சிக்க, நான் பைபாஸ் பண்ணுவேன். நீ மோத்த பார்க்க மாட்ட, என்னுடைய முதுக நீ பாப்ப. கல்ல கவனிக்கவே. பிறகு எப்படி மோசே செத்தான்? 120 வயதுல செத்திருக்கிறான். அவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது மங்கள ஷார்ப்பா இருந்திருக்கிறது, கண்ணாடி கண்ணாடி போடல. அப்புறம் அவன் 120 வயதுல நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருந்தவன் எப்படி திடீர்னு செத்தான்? கடைசியில் அவனை பிஸ்தா கொடுமடிக்கு கூட்டிட்டு போறார். இந்தப்பா, பல மைல்கள் தூரத்தில் இருக்கிற அந்த யோர்தான் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க, காணான் எல்லாம். ஏன்னா நீ அங்க போக முடியாது, எல்லாம் பார்க்குறோம்.
அப்போ அவ்வளோ தூரத்தில் இந்த கானான் தேசங்கள் எல்லாம் கண்ணால் பார்க்கணுமானா 120 வயசுல எவ்வளோ ஹெல்த்தியா வாழ்ந்திருக்கிறான். அப்புறம் எப்படி செத்தான்? 2000 வருஷமா எந்த டிக்ஷனரி கன்கார்டன்ஸ் இதற்கு நமக்கு விளக்கம் கொடுக்கவே இல்லை, தெரியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டியா மோசே? பார்த்துட்டு ஆண்டவரை. அவனுக்கு முதுக காமிச்சிட்டு இப்படி நிற்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டியா மோசே? பார்த்துட்டையா. எங்க கொஞ்சம் என்னை பார்த்து திரும்புங்கிறாரு. இவன் திரும்பினான் பாருங்க. பிரமாணம் என்ன? அவருடைய முகத்தை பார்த்த எவனும் என்ன செய்யவா முடியாது, ஸ்பாட்லயே அவுட். நான் ஒரு பிரசங்கம் பண்ணுவான், மோசே செய்த முதல் கொலை கடைசி கொலை என்ன அப்படின்னு. ஐம் சாரி, தேவன் செய்த முதல் கொலை கடைசி கொலை என்ன? பைபிள்ல 7 கொலைகளை யார் பண்ணியிருக்கிறார்? தெய்வம் பண்ணிக்கிறார். இயேசுவை கொன்னது யாரு? இயேசுவை யார் கொன்னது? அவர் மாமிசத்திலே கொலையுண்டு பேதுருவில் இருக்கிறது. பயங்கரமான ரகசியங்கள் எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். சோ ரொம்ப ஈஸியா நேற்று ராத்திரி 1 மணிக்கு நான் பரலோகம் போனேன். இன்னைக்கு காலையில் 1 மணிக்கு என்ன பண்ணிட்டேன் நான் அவ்வளோ ஈஸியா. ஏன்னா பரலோகம்னாலே ஜனங்களுக்கு என்னான்னு தெரியல. இந்த பரலோகம் எங்க இருக்கிறது? விறுவிறுவிறுன்னு அடுத்த பாயிண்ட், கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம். இந்த பரலோகம் எங்க இருக்கிறது? நம்ம பூமியில் இருக்கிறோம். மேல என்ன கலர் நிறத்தில் வானம் இருக்கிறது சொல்லுங்க, அது கூட சொல்ல தெரியாதா? நீல கலர், ப்ளூ ஸ்கை. இது முதல் வானம்னு நம்ம சொல்றோம். விமானங்கள் எல்லாம் பறக்க முடியும், காற்று மண்டலம் இருக்கிறது. இதுக்கு அடுத்தாப்புல கிரகணங்கள் இருக்கிற மில்கி வே 2வது வானம் இருக்கிறது. ஏன் நம்மளால எல்லாம் போக முடியாது? ஏன்னா இங்க போகணுமானா எதுல தான் போக முடியும்? எதுல போக முடியும்? ராக்கெட்ல தான் போக முடியும். இதையும் தாண்டி ஒரு 3வது வானம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12 3வது வானம் என்று ஒரு வானம் இருக்கிறது. இதான் நட்சத்திர மண்டலம், காற்று மண்டலம், கிரகணங்களின் மண்டலம். அதுக்கு மேல சத்தமா நட்சத்திர மண்டலம். இங்கெல்லாம் பரலோகம் கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிக முக்கியமான தவறான கூற்று, 3வது வானத்தில் பரலோகம் இருக்கிறது, 3வது வானத்தில் இல்லை. இது புரியலைன்னா இயேசு மேல போன இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, இயேசு இறங்கி வர போற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரமா 2 வசனத்தை வாசிங்க, அடுத்த பாயிண்ட குறிங்க. பரலோகம் எங்கே இருக்கிறது? எபேசியர் 4:10 சீக்கிரமா வாசிங்க. எபேசியர் 4:10. எப்படிங்க ஐயா வாசிச்சாங்க? எல்லா வானங்களுக்கு. அப்ப எல்லா வானம்னா மொத்தம் எத்தனை வானம் இருக்கு? அப்ப இவர் எங்க போயிருக்கிறாரு? 3வது வானத்துக்கு மேல போயிருக்கிறார். இப்படி 7 வசனங்கள் பைபிள் இருக்கு. இன்னொரு வசனம் தர்றேன், ஸ்தோத்திரா. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 4:14 சீக்கிரமா வாசி. யாராவது ஒருத்தர் வாசிங்களா?
அப்ப முதலாவது வருகையில வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு எல்லா வானங்களுக்கு மேலாக வானங்களின் வழியாக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போயிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? பரலோகம் என்பது முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானத்தை தாண்டி மேல இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். அப்ப இயேசுடைய இரண்டாவது வருகை அடுத்த பாயிண்ட். எப்படிங்க வரப்போறாரு? எங்கெங்க வரப்போறாரு? எதுக்காக இயேசு வரப்போறாரு? யாருக்காக இயேசு வரப்போறார்? இதுவும் தெளிவான ஒரு டீச்சிங் கிடையாது கிறிஸ்தவத்தில். அடுத்த பாயிண்ட் நம்பர் என்ன? 10. இயேசு இப்ப 3 வானங்களுக்கு மேல பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப எங்க இருந்து வரணும் இவரு? சத்தமா எங்க இருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து வரணும். எழுதிக்கங்க. இயேசு எங்க இருந்து வருவார்? பரலோகத்திலிருந்து வருவார். மொத்தம் எத்தனை வானம் இருக்கிறது? கள்ளத்தீர்க்கதரிசியுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. அதுக்கு மேல பரலோகத்தில் தெய்வம் இருக்கிறார். தெய்வத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கினா காலியா இருக்கிற ஒரே வானம் எது? அப்ப எழுதிக்கங்க. இனி தப்பி தவறி கூட பாஸ்டர்கள் என்ன பேசக்கூடாது? இயேசு எங்க வர்றாருன்னு அப்படின்னு வேதத்துல ஆதாரம். நேரடியாவோ டைரக்டா ஏன் வரமாட்டார்னு கேட்டா, 3வது வானத்துல எழுதிக்கங்க, மத்திய பரதேசன்னு ஒரு இடம் இருக்கிறது. எழுதிக்கங்க. அடுத்த பாயிண்ட். இன்னும் ஒரு 15 நிமிஷம் கூட இல்லை. 3வது வானத்துல என்ன இருக்கு? சத்தமா மத்திய பரதேசம். 2000 வருஷமா எல்லா பெந்தோஸ்தே பாஸ்டர்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பரதேசு தான். ஆனா பைபிள்ல எத்தனை பரதேசு வருகிறது? 3 பரதேசு வருகிறது. சுவிசேஷ புத்தகத்தில் கடைசியில் இயேசு மரிக்கும் போது அருகாமையில் இருந்த அந்த கல்லை என்ன சொன்னா, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு என்னோடு கூட இருப்பார். சரி, ஏசு அன்னைக்கு செத்தாரா? சிலுவையில மரிச்சு சாகுறாருல, அன்னைக்கு செத்தார்ல. எப்ப பரலோகம் போனார்? மூன்று நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரா? உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் அவருக்கு அப்போஸ்தலர் 1 படி போதித்தாரா? 3 + 40 எத்தனை நாள்? 43 நாள் கழிச்சு தான் எங்க போறாரு? அப்ப இயேசு கல்லண்ட பேசின பரதேசு அது இல்லை. இதுவே தெரியல கிறிஸ்தவனுக்கு. அப்ப அது என்ன பரதேசு? இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல 21 ரகசியங்கள் இருக்கிறது. இப்ப எடுக்க நேரம் இல்லை. அதுல ஒரு பகுதி டார்ச்சரஸ் டெம்பரவரி ஹெல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது. 21 வசனங்கள் இருக்கிறது பைபிள்ல. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிளப் இருக்கிறது. இந்த பக்கம் ஹேடிஸ் என்கிற கீழான பரதேசு இங்க இருக்கிறது. அதுக்கு கீழே அக்னியும் கந்தம் எரிகிற கடல் இருக்கிறது. இப்ப ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மரிக்கும் போது இன்னொரு தவறான உபதேசம், ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரோ கிறிஸ்தவர் இறந்துட்டாரோ உடனே எங்க போயிடுறாரு? சத்தமா அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயா ஆதாரம் இருக்கிறது? அவ்வளோ பெரிய தேவ மனிதன் தாவீது அப்போஸ்தலர் 2 33 34 பின்னால படிச்சு பாருங்க.
தாவீது எழுந்து இன்னும் பரலோகத்துக்கு போகலையேன்னு எழுதியிருக்கிறது. தாவீதே போகல. அப்புறம் அங்க டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாரு, கொட்டடிச்சாருன்னு எப்படியா நீ சொல்ற? அப்போஸ்தலர் 2 எழுதி இருக்கிறது. தாவீது எழுந்து இன்னும் எங்க போகல. தாவீது இறந்து 600-700 ஆண்டாச்சு. இதை எழுதுறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல லூக்காங்கிற டாக்டர் எழுதுறான். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு நான் எழுதுறான், தாவீது இன்னும் எழுந்து எங்க போகல. அப்புறம் எப்படி நீ தாவீத பரலோகத்தில் டான்ஸ்ல பார்த்த? எல்லாம் சத்தியம் தெரியாததுனால, வேதம் தெரியாததுனால, ரகசியங்கள் தெரியாதபடியினால. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். அப்ப இந்த கீழான பரதேசன்னு ஒரு இடம் இருக்கிறது. அது யாரு இறந்தாலும் பரிசுத்தவான்கள், அடுத்த பாயிண்ட் எழுதிக்கங்க, பரிசுத்தவான்கள் இறந்தா பரலோகம் போக முடியாது. பாஸ்டிக இறந்தா பரலோகம் போக முடியாது. இனி அடக்க ஆராதனையில தயவு செய்து இப்படி சொல்லாத, பைபிளுக்கு விரோதமா பேசாத. செத்த உடனே இவன் பரலோகம் போயிட்டான்னு சொன்னா, ஏசுக்கியா இயேசு 2வது வருகையில வர்றாரு, அவர் அங்கதானையா இருக்கிறாரு, இவன் தான் அங்க போயிட்டானு, இவன் அங்கேயே மீட் பண்ணி கொள்ளலாமே, ஏன் வர்றாரு? அப்புறம் எதுக்கு பைபிளுடைய முடிவில் வெளிப்படுத்தல் 20 வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகுதான் புதிய வானம், புதிய பூமி, புதிய சிலைங்க போற குரூப் பிரியுது. அக்கறையும் கந்தம் ஏறிய கடலுக்கு போகுது. அப்ப உலகத்தின் முடிவில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல தான் ஒரு மனுஷன் பரலோகம் போவானா நரகத்துக்கு போவான்னு முடிவெடுக்கிற பொழுது அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் செக் பண்ணி, அவருடைய எண்ணங்கள் வார்த்தைகள் கிரியெல்லாம் செக் பண்ணி, ஜீவ புத்தகம் 1, ஆட்டுக்குட்டியாடு ஜீவ புத்தகம் 1, ஞாபகம், இந்த 3 புத்தகங்களை அங்கே திறந்து செக் பண்ண பிறகு தான் ஒருத்தனுக்கு பரலோகத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாம்னு முடிவெடுக்கிறான். இந்த உலகம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு பைபிளில் சொல்லுகிறது. அப்புறம் எப்படி இப்போ கிறிஸ்தவனும் பாஸ்டர் மேலே போகிறான்? ஆயிரம் பாஸ்டுகளை கூட்டிட்டு வா சென்னையில், நான் ஒரு ஆளாக இருந்துக்கிறோம், டிபேட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கிறோம். 1000 காலங்களை கூட்டிட்டு வா, அமெரிக்கா எங்கே வேணாலும் கூட்டிட்டு வா, நான் ஒரு ஆளாக இருந்துக்கிறேன், பேசுவோம் இந்த காரியத்தை. எல்லாம் பாரம்பரியமா சடங்கச்சாரமா அவன் சொன்னது இவன் சொன்னதெல்லாம் கேட்டு அதை பாவம் ஜனங்கள்கிட்ட திணிச்சு அவங்களுக்கு ஒன்றும் புரியாம பண்றது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஆக்கணுமே, ஆகலையே. எத்தனாவது பாயிண்ட்? ஐயா நீங்க பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டு ஐயாங்கிறீங்களா? எத்தனாவது பாயிண்ட்? 12. ஐயா சொல்றதா நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா முதல் வரிசையில் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எத்தனாவது குறிப்பு? சத்தமா 12வது குறிப்பு. கிறிஸ்தவர்களோ பாஸ்களோ இறந்த உடனே எங்க போக முடியாது. அதுக்கு இன்னொரு காரணம், உடம்பத்தான் இப்பத்தானே அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் எதுல போனா அவன் மேல? எதுலையா போயிட்டு வந்தான்? இங்க தானே இப்ப அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். எப்படியா மேல போவான்? ஆவியில போனா. எங்க? நெய். இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் என்னையா? எங்க வேப்பம்பட்டில இருந்து இப்ப நான் முடிஞ்ச உடனே அங்க சென்னையில YWCA தங்க போகணும். என்னைய கொஞ்சம் ஆவியில கூட்டிட்டு போயிரு பார்ப்போம். கார் இல்லாம என்ன பொய். எங்க இருக்கிற மலேசியா சிங்கப்பூருக்கு ஆவியில போய் பாரு பார்ப்போம். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் விட்டுட்டு வெளியே வா, வேதத்தை ஆராய்ஞ்சு பாரு, சத்தியத்தை கண்டுபிடி. பார்த்தா எங்களுடைய யூனிவர்சிட்டியுடைய டீன் டாக்டர் சகாயராஜால அவ்வளவு அழகாக சொன்னாங்க சத்தியத்தை. நல்ல கவனிக்க வேண்டும். சரி, விஷயத்துக்கு வர்றேன். இப்ப இறந்த உடனே என்ன நடக்கும்? ஒரு பரிசுத்தவான் நீதிமான் எழுதிக்க, ஒன்னு அடக்கம் பண்றாங்க உடம்பு அல்லது எரிக்கிறாங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் கிறிஸ்தவங்களை இப்ப எரிக்கிறாங்க, இடம் இல்லை.
ஆனால் இங்கே இடம் இருக்கிறனால அடக்கம் பண்ணுறோம், வச்சுக்கிடுவோம். அப்போ செத்த உடனே அடுத்த பாயிண்ட், 13வது பாயிண்ட், நம்ம உடம்பு எதோடு எதா மாறிடுது? சத்தமா. இனி அதை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இனி உடம்புக்கு வேலை இல்லை, போயிட்டு. அடுத்த பாயிண்ட், 14வது பாயிண்ட், நம்முடைய ஆவி எங்க போகுது? பிரசங்கி 12 உடனே சிஸ்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு, தேவனிடத்தில் போய் விடுகிறது. 7 விதமான ஆவியை குறித்த 7 விதமான விளக்கங்கள் பைபிள் இருக்கிறது. பிதாவினுடைய ஆவி என்பது வேறு, குமாரனுடைய ஆவி என்பது வேறு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி என்பது வேறு, மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் வருகிற ஆவி என்பது வேறு, மனுஷனுடைய மூச்சு பிராணன் உயிராகிய இந்த ஆவி வேற. பிரசங்கி 12 சொன்னது இந்த ஆவி. யாரு செத்தாலும், இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ எவன் செத்தாலும், பாவியோ அக்கிரமமோ எவன் செத்தாலும் அவன் உயிர் எங்க போயிடும்? பிதாவிடத்துல போ. அப்ப நம்ம ஆவி எங்கெங்கயா போகும்? சரீரம் மண்ணோடு மண்ணா போயிடுச்சு. 13வது குறிப்பு, நம்முடைய ஆவி, இதுக்கெல்லாம் நிறைய படிகள் இருக்கு. 61 வசனங்களை நாங்க காமிச்சு கொடுக்கறது. இது எப்படி எப்படிலாம் போகும், எங்கெங்க போகும், டிராவல் பண்ணோம் அப்படின்னு. நம்முடைய ஆவி நம்முடைய எலும்புகள்ல தங்கி இருக்கும். பின்னதாக எசேக்கியேல் 37 அப்புறம் பேர் படிச்சு பாரு. நம்ம ஆவி செத்த பிறகு எங்க தங்கி இருக்கும்? சத்தமா சத்தமா. ஏன் எலும்புகள்ல தங்கி இருக்கு? எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷம் கழிச்சு பார்த்தாலும் என்ன கிடைக்குது? எலும்பு கிடைக்குது. எசேக்கியேல் 37 படிச்சுப்பா. இறந்த பிறகு ஆவி எங்க போயிடுது? எலும்புகளை தங்கி. நல்ல ஆவினாலும் அதுல தான் இருக்கும், கெட்ட ஆவினாலும் அதான் இருக்கும், பரிசுத்தமான ஆவினாலும் அதுல தான் இருக்கும், பாவம் செஞ்ச ஆவினாலும் இருக்கும். இந்த உலகத்தில் இப்ப சிரிக்காதவங்கெல்லாம் செத்த பிறகுதான் சிரிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். செத்த பிறகு எலும்பு கூட பார்த்துருக்கிறீங்களா? என்ன தெரியுது இங்க? என்னையா தெரியுது? பாத்தீங்களா? எங்க இப்ப உங்களால யாருனாலையும் அத்தனை பல்ல காட்ட முடியுமா? செத்த பிறகுதான் மனுஷன் சிரிக்கிறான். நல்ல யோசித்துப்பா. பல்லுங்கிறது ஒரு எலும்பு. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. அந்த எலும்புகளோடு ஆவி வார்த்தை கலந்திருக்கிறது. சரீரம் எங்க போச்சு? ஆவி எங்க போகுது? எலும்புகள்ல தங்கி இருக்கிறது. 13வது அல்லது 14வது குறிப்பு ஒரு சில நிமிடத்தில் முடிச்சிருவான். நம்முடைய ஆத்துமாவானது பரிசுத்தமுள்ள ஆத்துமாவா இருந்து மரித்திருந்தால் அந்த கீழான பிரதேசத்தில் போய் தங்கி இருக்கும், இளைப்பாரி கொண்டிருக்கும். பாவம் செஞ்ச ஆத்துமாவா இருந்தா இந்த லாசரஸ் சம்பவத்தில் வருகிற டார்ச்சரஸ், வேதனைப்படுத்துகிற அந்த நரகத்தில் போய் தங்கி இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஆத்துமாவை எழுதிட்டீங்களா? இப்ப நம்ம பரிசுத்தமா நம்முடைய ஆத்துமாவை காத்து கொண்டு மரிக்கிறோம்னு வச்சுக்கிடுவோம். நம்முடைய சரீரத்துக்கு என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? சரீரம் எங்க போகும்? மண்ணோடு போயிடும். ஆவி எங்க போகும்? எலும்பு எல்லாம் இருக்கும். ஆத்துமா எங்க போகும்? கீழான இளைப்பாறுகிற ஸ்தலத்துல போய் தங்கி இருக்கு. தானியேல் 12:13 பின்னால படிச்சு பாருங்க. ஸ்தோத்ரா. இளைப்பாறுகிற அந்த ஸ்தலத்துல போய். எபிரேயர் 4:1 முதல் 11 படிச்சு பாருங்க. நான் சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் அதுல இருக்கும். ஸ்தோத்ரா. சோ நீங்க செத்த பிறகு உங்க ஆவி ஆத்மா சரீரம் எங்க போகுதுங்கிறதையாவது இந்த 2000 வருடம் படிச்சிருக்கிறீங்களா? உங்க விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? செத்தவன எங்க போயிடுற? அது சிஸ்டரா இருந்தா
அவங்க பரலோகத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பார்த்தியா பாடுறத? பிரதரா இருந்தா அவங்க தோட்ட வேலை செய்கிறாரு. ஏன் ஆதாமோட இதையும் சேர்த்து விட்டுட்டியா? என்னையா சத்தியத்தை தெரியாம. அடுத்த பாயிண்ட். இப்படி இருக்கும்போது கவனிக்கணும், இப்ப இயேசு இறங்குகிறார். அடுத்த பாயிண்ட், 2வது வருகை. 3வது வருகையை சொல்லி முடிச்சிருவோம். இப்ப பரலோகத்தில் இருக்கிற இயேசு அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த போது, அது எந்த நேரம்னு யாருக்குமே தெரியாது. 2000 இயேசு வர்றாரு, உலகம் அழிஞ்சிரும்னு முஸ்லீம் சொல்லல, ஹிந்து சொல்லல, நாத்தியன் சொல்லல, திராவிடன் சொல்லல, பாஸ்டுக தான் வளருனாங்க. நான் ஒருத்தன் தான் சொன்னேன். 1983 நான் அமெரிக்காவில் வாழ்ந்ததான போது நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? இன்னும் 17 வருடம் இருக்கு 2000. இயேசு வரமாட்டாரு, உலகம் அழியாச்சு. ஆனா இவர் யாரையா? இவர் முஸ்லீம்ல இருந்து வந்தவர். இவருக்கு என்னையா தெரியும் பைபிளை பற்றி? அதான் இயேசு 2000 வர்றாரு, உலகம் அழிய போகுதுன்னு உங்கள அநேக பேர் சொன்னீங்க, சீனியர் பாஸ்டர்ஸ். இயேசு வந்தாரா? நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது. இயேசு என்ன செய்யல? உலகம் அழியல. இதோ நம்ம தான் இருக்கிறோம். ஒரு 2001, 2002, 2003 கப்ஷிப் எந்த பாஸ்டும் பேசல. சொன்னது நடக்கலையே. நான் சொன்னதானே நடந்தது. 2008 வந்துச்சு. உடனே பாஸ்டர் எல்லாம் இந்த 2008 சவுத் அமெரிக்காவில் நல்ல கவனிக்க வேண்டும், ஒரு சில கல்வெட்டு காரியங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு மாயன் கேலண்டர். மாயன்கிற ஒரு கூட்டம் வாழ்ந்தது. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க? 2012 உலகம் அழிஞ்சிரும்னு. பாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டான். ஆஹா, 2012 இயேசு வரப்போறாரு. அவன் சொன்னான், நான் மாயன் கேலண்டர்காரன். அவன் போல ஒரு விக்கிர ஆராதனைக்காரன், ட்ரைபல்ஸ். அவன் சொன்னதை பாஸ்டாக நீ எடுக்கலாமா? நமக்கு தான் விவசாயே கிடையாது. ஏசு 2012 வரப்போறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் நோட்டீஸே அடிச்சு கொடுத்துட்டான் எல்லாருக்கும். என்னன்னு? டிசம்பர் 21 ஏசு என்ன செய்ய போறாரு? வரப்போறேன். என் கையிலே நோட்டீஸ் கிடைச்சது. என்கிட்ட கேட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நான் சொன்னேன், ஏசு வரமாட்டார். அடப்போங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். அதுக்கு ஒரு 2021 அக்டோபர் நினைக்கிறேன், பெங்களூர்ல கார் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது, சின்ன இடம். ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். ஆட்டோவில் ஒருத்தர் வந்துட்டு இயேசு வருகிறார்னு உள்ளே எழுதி போட்டிருந்தாரு. நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. இது என்னங்க எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். இயேசு வருகிறான்னு இருக்கிறாள். ஆமான்னு. எப்போ வர்றாருங்கன்னு கேட்டேன். என்ன நீங்க ஒன்றும் விஷயம் தெரியாதவங்களா இருக்கிறீங்களே? எங்க பாஸ்டர் சொன்னார், பேர் சொல்ல விருப்பம் இல்லை, பெரிய ஆள், நம்பர் 1 பாஸ்டர் பெங்களூர்ல. அவர் சொன்னார், நாங்கள் தான் போயிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னார், 2021 டிசம்பர் 21 யார் வர்றா? ஐம் சாரி, 2012 டிசம்பர் வரப்போறான். என்னங்க பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஐயோ, நான் ஆட்டோவெல்லாம் விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேங்க. அப்புறம் பூவாக்கு என்ன பண்ணுவ? எதுக்குங்க பூவா? சாப்பாடு. யார் வர்றா? அப்பையும் நான் சொன்னேன், ஏசு என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் சொல்றான், பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றான், ஏசுக்கு விசா கிடைக்கல. நல்லா கதப்பா, ஸ்தோத்திரம். ஏசுக்கு என்ன கிடைக்கல? பாஸ்போர்ட் ரெனுவல் ஆகல. அதுல 2030 வர்றாரு. இந்த மாதிரி பைத்தியக்காரன் முஸ்லீம்ல இருக்கிறானா, நாத்தியத்தில் இருக்கிறானா, கடவுளே இல்லைன்னு சொல்றதுல இருக்கிறானா? எல்லாம் நம்மகிட்ட தான். ஆளுக்கு ஒன்னு பேசுறேன். இது ஆர்சி ஃபாதர் எவனாவது சொல்றானா? போப்பு யாராவது சொல்ல மாட்டான். தைரியமா பைபிள்ல தலையிட மாட்டான். சிஎஸ் பாஸ்டர் எவனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், ஆங்கிலிக்கன், லூத்தரன் எவனாவது சொல்லுவானா? பேச மாட்டான். இதெல்லாம் சொல்றது யாரு? எப்படிப்பா இதெல்லாம் உனக்கு தெரியும்னு கேட்டா, அட நீங்க வேற. நேற்று ராத்திரி 13 மணிக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினாருங்க. கேலண்டர்ல எத்தனை தான் இருக்கு? இவன் என்ன சொல்றான்? 13 மணி. ஏன் ராத்திரி பகல் எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ?
அவரோட ராத்திரி தான் பேசுவாரோ, என் பகலெல்லாம் தூங்கிட்டு இருப்பாரோ தெய்வம்? அப்பதான் ஜனங்க நம்புவாங்களாம். சத்தியத்தை அறியாததுனால, உபதேசங்களை அறியாததுனால, வருகையை அறியாததுனால எவ்வளவு குழப்பங்கள். சரி, அடுத்த பாயிண்ட். பரலோகத்திலிருந்து இயேசு எழுதிக்கங்க, மத்திய ஆகாயத்தில் அல்ல அல்ல அல்ல, மூன்றாவது வானத்தில் இயேசு வருகிறார். எழுதிக்கங்க. அவர் தனியாத்தான் வருவார், யாரையும் கூட்டிட்டு வர்றதில்லை. அப்படி தனியா வரும்போது ஸ்தோத்ரா நல்ல கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்க 4வது அதிகாரம் அடுத்த பாயிண்ட். எத்தனாவது பாயிண்ட்? எத்தனை? 18. பரவாயில்ல, முடிய போகுது. ஸ்தோத்ரா. சரி, கூடவே சொல்லிடுறான். 1 தெசலோனிக்க 4:16 17 தெளிவா சொல்லுது. இங்க வானம் என்பது தவறான மொழிபெயர்ப்பு. எங்க பைபிள் எல்லாம் வானம்னு போட்டிருக்க மாட்டான். ஏன்? அவர் இப்ப வானத்துல இல்ல, வானத்துல இருந்து இறங்குறது எல்லாம் எங்க பைபிள்ல நாங்க திருத்திட்டோம். அதே 1 தெசலோனிக்கேய 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கம்மா. ஒன்னாவது அதிகாரத்தில் தெளிவா சொல்லிட்டாரு எங்க இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப 1 தெசலோனிக்கேயர் 5 என்ன எழுதி இருக்கணும்? அவர் எங்க இருந்து இறங்கி வருவார், என்னவா எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு எங்களுடைய பைபிள் எல்லாம் மாற்று ஆதாரங்களை கொடுத்துருக்குறோம். எபிரே வார்த்தை, கிரேக்க வார்த்தை, லத்தீன் வார்த்தை எல்லாம் கொடுத்துக்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்படி 3வது வானத்தில் இவர் வர்றாரு. அப்படி வரும்போது கவனிங்க, இங்க பாருங்க, 2வது வருகையில் என்ன நடக்கும். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:16 முதலாவது எழுந்திருப்பார். அப்படின்னா அடுத்த பாயிண்ட், இயேசுடைய 2வது வருகையில தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்புறம் எப்படி கிறிஸ்தவன் பரலோகம் போனான்னு சொல்ற? பாஸ்டர் இறந்த உடனே பரலோகம் போறான்னு எதுக்கு அடக்க ஆராதனையில புலம்புற? போக முடியாது. இயேசுடைய 2வது வருகையிலே தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப பவுல் எந்திரிக்கலையா? எந்திரிக்கல, பரலோகம் போகல. யோவான் எந்திரிக்கலையா? எந்திரிக்கல, பரலோகம் போகல. சாது சுந்தர் சிங் எந்திரிக்கலையா? எந்திரிக்கல. எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இயேசுடைய. அப்பதான் நடக்கும். இன்னும் குறிச்சுக்கிறோம், படிக்க நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 15 ஸ்தோத்திரம் 21 முதல் 27 வசனங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுல எழுதி இருக்கிறது. படிக்க நேரம் இல்லை. பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப இனி அடுத்தாப்புல நமக்கு சான்ஸ் எப்ப? எப்ப? இயேசுடைய 2வது. அப்ப என்ன நடக்கும்? அடுத்த பாயிண்ட் 19. இங்க பாருங்க, இங்க பாரு, என்னை பாரு, முடிக்க போறான். இந்த ஆத்துமா என்ன பண்ணும்? எந்திரிக்கும். அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:14 நீங்க 3 சவுண்டு வாசிச்சீங்க. இப்ப எடுக்க எனக்கு நேரம் இல்லை. ஒரு சவுண்டு இந்த ஆத்துமா தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்துமாவை அதை எழுப்போம். ஆத்துமா எந்திரிக்கும். இதே ஆத்துமா தான், பரிசுத்தமான ஆத்துமா, வேற ஆத்துமா இல்லை. நம்ம எலும்புகள் இருக்கிற அந்த நல்ல ஆவிய இன்னொரு சவுண்டு எழுப்போம். இங்க பாருங்க, என்ன பாருங்க, ஆத்துமா எந்திரிக்குதா, ஆவி எந்திரிக்குதா. இந்த ரெண்டும் ஒரு செகண்டுக்குள்ள ஒன்னா சேருதா. இந்த ரெண்டும் போய் வாழத்தக்கதாக ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம், ஒரு மகிமையின் சரீரம் இயேசுடைய 2வது வருகையில நமக்கு கொடுக்கப்படும்.
அதுக்கு பிறகுதான் மேலே போக முடியுமா என்னன்னு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம். இந்த மாதிரி பைபிள் ஸ்டடிலாம் மாசத்துக்கு ஒரு தடவை வச்சிங்கன்னா வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை மையமாக வச்சு 66 புத்தகங்களையும் பைபிளை திறக்காம பிட்டு பிட்டு வச்சிருவேன். நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். நீ ஆதியாமத்துக்கு முன்னால கேளு, பதில் சொல்றேன். வெளிப்படுத்தலுக்கு வெளியே கேளு, பதில் சொல்றேன். ஒரு நாளைக்கு 40 அதிகாரம். இன்னைக்கு 18 வயசுல ஆரம்பிச்ச பழக்கம், 71 வயது இன்றைக்கு எனக்கு. 50 வருடம் சீசனாக வாழ்ந்திருக்கிறான். 46 வருடம் 120 நாடுகளில் வேலை செஞ்சிருக்கிறான். 212 யூனிவர்சிட்டிகளில் கன்சல்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சிருக்கிறான். 7 PhD படிச்சுக்கிறான். எதுக்கு? சத்தியத்தை ஜனங்கிட்ட என்னவா கொடுக்கணும்? பிழையே வரக்கூடாது. பிழை வந்துட்டா அவங்க தப்பா மாறி போயிடுவாங்களே. இது என்ன சாப்பாடா? பிரியாணி கூட சாப்பிட்டேன் வயிறு லூஸ் மோஷன் ஆகுது, சப்பாத்தி கூட சாப்பிட்டேன் லூஸ் மோஷன், மாத்தி கொள்ளலாம். உபதேசத்தில் பிழை வந்தா, அது ரத்தத்தில் கலந்துட்டா, அது அவ்வளோ சாமானியமா எடுக்க முடியாது. அதெல்லாம் கவனமா இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமா எந்திரிச்சதா? அடுத்த பாயிண்ட். ஆவி எந்திரிச்சதா? அடுத்த பாயிண்ட். இந்த ரெண்டும் போய் வாழத்தக்கதாக ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்படுகிறது. முடிக்கிறேன் நான். இது எப்ப நடக்கும்? இயேசுடைய இரண்டாவது வருகையில். முடிச்சிடறேன் நான். ஸ்தோத்திரம். அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மொத்தம் உயிர்த்தெழுதல்ல 7 வருஷம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 7 வரிசையில் இருக்கிற 21 வசனங்களை கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் நாளைக்கு ராத்திரி நம்ம பேசுவோம். முடிக்கிறேன் நான். இயேசு முதலாவது மணவாளன், 2வது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், 3வது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்திரிக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபப்படுறாங்க, 4 உபத்திரவகாலத்தில் இரத்த சாட்சிகள் 1,44,000 பேர், 5 மகாபத்திர காலத்தில் இஸ்ரவேலரை சேர்ந்த 1,44,000 பேர், பிறகு அர்மோதோன் யுத்தம், பிறகு 1000 வருட அரசாட்சி, பிறகு உலகத்தின் முடிவு. இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். பைபிள் காலேஜில் போய் 10 வருஷம் படித்தாலும் இவ்வளவு கோர்வையாக சத்தியங்களை எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். அவ்வளவு குழப்பம் கிறிஸ்தவ மத்தியில். அப்ப ஆத்துமா எந்திரிச்சு, ஆவி எந்திரிச்சு, உயிர்த்தெழுந்த சரீரம் செத்தவங்களுக்கு கிடைக்கும். சரி, நான் உயிரோடு இருக்கிறேன், இயேசு வரும்போது எனக்கு என்னங்க கிடைக்கும்? மாமிசமும் ரத்தமும் அதை சேகரிக்க முடியாது. அப்ப என்ன நடக்கும்? இது மாறி, இது சுண்டி, ஒரு செகண்ட்ல இது மறுரூபப்பட்ட சரீரமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு என்ன சரீரம்? உயிர்த்தெழுந்த சரீரம். ஏன்னா சரீரம் இல்ல, புதிய சரீரம். ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன சரீரம்? உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கும் மறுரூபப்பட்ட சரீரம் 7 வித்தியாசங்கள் இருக்கிறது. 21 வசனங்கள் இருக்கிறது. மனப்பாடமா சொல்லுவோம், பைபிளை திறக்காம. இப்படி 30,000 சப்ஜெக்டை ரெடி பண்ணி இருக்கிறான். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 59 செகண்டில் 3ஆ பிரிச்சிருவேன், 7ஆ பிரிச்சிருவேன், 21ஆ மாற்றி கொடுத்துருவான். என் வாழ்க்கையே இது தான். நான் ஒரு முஸ்லீம் தான், பரவாயில்லை. வேதம் தான் என்னுடைய உயிர், வேதம் தான் என்னுடைய சொத்து. எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் வேதம் தான் என்னுடைய குடும்பம். வேதம் தான் என்னுடைய குடும்பம். நான் முஸ்லீம்லேருந்து வந்தபோது என்னை கொலை செய்யறதுக்கு எவ்வளோ பேர்
போய் செஞ்சாங்க. இதே நான் மெய்ப்பிரவிழாவில் நானும் சாது செல்லப்பாவும் மெட்ராஸில் கோடம்பாக்கங்கள் போது திடீர்னு போயிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கத்தியோட மேடையில் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. இதே கோடம்பாக்கம். எவ்வளோ சாட்சிகள். நான் சாகவே இல்லை. ஏன் சாகவே இல்லை? என்னை கொல்றதுன்னா ஒரே வலி. கத்தினால குத்துனா சாக மாட்டேன். ஏன்னா உடம்பெல்லாம் வசனம். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு விதத்தில் தான் நான் சாவேன். எப்படி? ஒரு 3 மாதம் இந்த பைபிளை காமிக்காம என்னை ஒரு ரூம்ல அடைச்சு வை, ஆட்டோமேட்டிக்கா நான் செத்து போயிடுவான். இந்த மாதிரி யாராவது சொன்னது உண்டா சரித்திரத்தில்? என் உயிர் எதுல இருக்கு? அதுல இருக்கு. ஒரு நாளைக்கு 40 அதிகாரத்தை நான் பார்க்கலைன்னா செத்து போயிடுவா. நான் முஸ்லீம் தான், பரவாயில்லை. எனக்கு வேதம் தான் உயிர், வேதம் தான் ஜீவன். உலகத்திலேயே அதிகமான பக்கங்கள் கொண்ட 4800 பக்கங்கள் கொண்ட முதல் வேதம் இதுதான். ஒரு அதிகாரத்தில் 21 ரகசியங்கள் எழுதியிருக்கிறான். 7 வருஷம் எழுதின 1189 அதிகார பைபிள் இருக்கிறது. 1189 24 பெருக்கினா 24,436 ரகசியங்கள் எழுதி இருக்கிறான். தமிழ், இங்கிலீஷ், ஹீப்ரு, கிரீக் வச்சுக்கிறான். இப்ப 12 மொழியெல்லாம் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன், கொரியன், உலக மொழிகள் 12 மொழிபெயர்த்துட்டு இருக்கிறான். இந்த 24 மொழிகள்ல இந்த 7 வருடத்தில் அந்த பைபிள்களை வெளியிட்டாகணும். ஒரு பைபிளை வெளியிட 10,000 காப்பிக்கு 3.5 கோடி ரூபாய். 24 மொழிகளில் வெளியிட 100 கோடி ரூபாய்க்காக திட்டமிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நான் பைபிள் தான். ஒரு புத்தகத்தை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். கந்தோசை எழுதுனா ஆர்சி ஃபாதர் வாங்க மாட்டேங்கிறான். ஆர்சி ஃபாதர் வாங்கினது சிஎஸ்காரன் வாங்க மாட்டேங்கிறான். புத்தகம்லாம் அந்த காலத்தில் நிறைய எழுதுனேன். இப்போ வேண்டாம், பைபிளை மொத்தமாக கொடுத்துரு, எவனுமே வேண்டான்னு சொல்ல மாட்டான். இதில் பைபிள் இருக்கு, இதில் டிக்ஷனரி இருக்கு, இதில் கன்கார்டன்ஸ் இருக்கிறது. ஒரு வசனத்துக்கு 14 ஒத்து வசனம் எழுதியிருக்கிறேன். எங்கேயாவது காட்டு பார்ப்போம் நீ பைபிளில் உலகத்தில். ஆதியிலே 3 வசனம் கொடுத்துக்கிறான். தேவன் 3 ஒத்து வசனம் கொடுத்துக்கிறான். வானத்துக்கு 3 ஒத்து வசனம் கொடுத்துக்கிறான். பூமிக்கு 3 ஒத்து வசனம் கொடுத்துருக்கிறான். சிருஷ்டித்தார் 7 ஒத்து வசனம் கொடுத்துருக்கிறான். இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒத்து வசனத்தினால நிரப்பி இருக்கிற பைபிள் தான் என்னுடைய ரத்தம், பைபிள் தான் என்னுடைய உயிர், என்னுடைய ஆசையே. இதை நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் சாகணும். நான் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த போது எங்க சொந்தக்காரங்க காதுல கலிமா ஓதுனாங்க. குழந்தையா இருக்கும், எந்த முஸ்லீம் இருந்தாலும் ஓதுவாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. சரி, பிறக்கும் போது கலிமாவை கேட்டுட்டு பிறந்தான். இனி அதனால மாற்ற முடியாது. ஆனால் சாகும்போது எப்படி சாகணும்? தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கும் போது நான் அந்த உலகத்தை விட்டு போக விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முடிக்கிறான் நான். இதுதான் இயேசுடைய 2வது வருகை. அடுத்தாப்புல ஒரு 3.5 வருடம் உபத்திரகாலம் உண்டாகும். அடுத்தாப்புல 3.5 வருடம் மகா உபத்திரகாலம் உண்டாகும். அதனுடைய ரகசியங்கள்லாம் நாளைக்கு சொல்லித்தர்றேன். வெளிப்படுத்தல 6 முதல் 18 அதிகாரங்கள். பிறகு ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் நடக்கும் மத்திய பரதேசில் 3வது வானத்தில், அதை சொல்லித்தர்றேன். பிறகு இயேசு கிறிஸ்து பூமிக்கு பகிங்கரமாக ஒலிவமலையில் இறங்கி வருவார். அந்த 3வது வருகை குறித்த ரகசியங்களும் சொல்லிக் கொடுக்குறான். பிறகு அர்மோதோன் யுத்தம் நடக்கும். 21 ரகசியங்கள் இருக்கிறது. அப்புறம் 1000 வருட அரசாட்சி நடக்கும். அப்புறம் உலகத்தின் முடிவு வரும். அப்புறம் வலுசற்பத்தை பிடிச்சி அக்னியும் கந்தமேடலில் போடுவாங்க. அப்புறம் வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். 21 ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜீவ புத்தகம் நாளைக்கு சொல்லித்தரேன். ஜீவ புத்தகம்னா என்ன, ஞாபக புத்தகம்னா என்ன, ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புத்தகம்னா என்ன, உன் ஆத்மாவை குறித்து எங்கே எழுதியிருக்கு, உன் ஆவியை குறித்து எங்கே எழுதியிருக்கு, உன் சரீரத்தை குறித்து எங்கே எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு.
எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி செக் பண்றது? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்தோத்திரம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 22வது அதிகாரம். புதிய வானத்தை குறித்த 21 ரகசியங்கள், புதிய பூமியை குறித்த 21 ரகசியங்கள், புதிய எருசலேமை குறித்த 23 ரகசியங்கள். 63 ரகசியங்களுக்கு 3 ஒத்து வசனம் தர்றேன். 189 ஒத்து வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், எவ்வளவு காலம் வாழ போறனோ தெரியல. ஏன்னா வசனம் கணக்கு சொல்லும். 70 அல்லது பலத்தின் மிகுதியா எனக்கு தெரியல. ஆனா அதுக்குள்ள 24 மொழிகள்ல அச்சடிச்சிருவான். 120 நாடுகள்ல பால்கிற பேசுகிற மக்கள் இந்த 24 மொழியை பேசுறாங்க, கொடுத்துருவான். அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை பேசிக்கிட்டே செத்து போயிடுவான். நான் உலகத்தில் வரும்போது எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியலை, சாகும்போதாவது கேட்டிருந்த உலகத்தை விட்டு பிரிகிறேன் நான். இல்லையா, நீங்கள் நீண்ட காலம் வாழணும், நீ நீண்ட காலம் வாழணும்னு சொன்னாலும் சரி, ஆயுஷ் பூரண ஆயுசில் அதெல்லாம் நடக்காது. தேவனுடைய கையெழுத்து என்னுடைய தலையெழுத்து. அப்படி யூடியூப்ல நிறைய பேசியிருக்கிற போட்டு பாரு. தேவனுடைய கையெழுத்து, the signature of God, the man's தலையெழுத்து. நல்ல கவனிக்கணும். ஸோ தேவன் எப்ப முன்குறித்திருக்கிறாரோ அப்ப என்ன பண்ணித்தான் ஆகணும், சத்தமா செத்துதான் ஆகணும். ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, எசேக்கியேல் மாதிரி கூட என்ன கொடுக்கலாம், சத்தமா ஒரு 10 வருஷம் கொடுக்கலாம். ஆனா பைபிள்ல எல்லாருமே எசேக்கியேல் இல்லையே. பைபிள்ல எல்லாருமே தானியேல் எசேக்கியேலா மாற முடியுமா? பவுல் எசேக்கியேலா மாற முடியுமா? ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி இந்த மனுஷன் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேருக்கு சத்தியம் தேவையா இருக்குன்னு ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணுனீங்கன்னா, பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்பயே ரொம்ப நேரம் இழுத்துட்டேன் நான். ஸ்தோத்திரம். மேலான நரகம் அப்பர்கள், மிடில் ஹெல் மத்திய நரகம், கீழான நரகம். நாம் போய் சேர வேண்டிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் 3 இடங்கள், பாவியில் போய் சேர வேண்டிய நரகத்தில் 3 இடங்கள். மொத்தம் எத்தனை ஆடு இடங்கள்? மனுஷனுக்கு எத்தனை இட சாய்ஸ் இருக்கிறது? சத்தமா ஏன் 6 சாய்ஸ் இருக்கிறது? மனுஷன் 6வது நாள் உருவாக்கப்பட்டவன். மனுஷருக்கு மிருகங்களுக்கு இல்லாத 6 அறிவு இருக்கிறது. மனுஷனுடைய சராசரி உயரம் 6 அடி. மனுஷன் மனுஷனோடு பேசுகிற நாக்கு யாரா இருந்தாலும், ஆப்பிரிக்கன், இங்கிலீஷ்காரன், இந்தியன், யாரா இருந்தாலும் 6 அங்குலம். இப்படி 21 6 மனிதனுடைய உடம்புல இருக்கிறது. அதனால தான் மனிதன் போய் சேர வேண்டிய இடங்கள் எத்தனை இடம்? அதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தமா. ஏமா உங்களுக்கு பசிக்கலையா? வீட்டுக்கிட்டு போக வேண்டாமா? இப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. எந்திரிச்சு நில்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காலையில் வரைக்கும் பேசிட்டே இருப்பேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. 8 மணி நேரம் 9 மணி நேரம் சர்வசாதாரணமாக பேசுவேன். ஆனால் வீட்லையோ ஆஃபீஸ்லையோ 1 நிமிஷம் என்னால் நிற்க முடியாது. என்னுடைய இடுப்பில் ஒரு பலகீனம் இருக்கிறது, உட்காராம என்னால் இருக்க முடியும். வீட்டில் எங்கே மனைவிட்ட கூட உட்கார்ந்துட்டு தான் பேசும், பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்தாம நின்று என்னால் பேசவே முடியாது. ஸ்டாஃபுகிட்ட ஆஃபீஸில் நான் வந்த உடனே நான் என்னுடைய சேரில் போய் உட்காருவேன், இவங்கெல்லாம் வந்து உட்காருவாங்க, உட்கார்ந்துட்டு தான் பேசுவேன். ஆனால் தேவ சமூகத்தில் மணிக்கணக்கா நின்னா கூட அந்த தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த தேவதாசர் பாட்டை பாடின போது ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப கவனிச்சான். 40 வருஷமா கன்வென்ஷன் ஸ்பீக்கரா இருக்கிறான், பேரின்ப பெருவிழா ஸ்பீக்கரா இருக்கிறான், மெய்ப்பொருள் விழா ஸ்பீக்கரா இருக்கிறான்.
புதுக்கோட்டையில் கர்மேல் பெருவிழா ஸ்பீக்கரா இருக்கிறான். விடுதலை பெருவிழா ஸ்பீக்கர் இருக்கிறான். 40 வருஷமா குருசேட் ஸ்பீக்கரா இருக்கிறான். ஆரம்பத்தில் பிரதர் தினகரனோட சேர்ந்து பேசினான். அப்புறம் சாரானவரோஜோட சேர்ந்து பேசினான். அப்புறம் பாப்பா சங்கரோட சேர்ந்து பேசினான். அப்புறம் ஜீவானந்தத்தோட சேர்ந்து பேசினான். நடராஜ மொழியாரோட கல்லிடக்குறிச்சியில் பேரின்ப பெருவிழாவில் அப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறார். மங்களாபுரம் ஜமீன்தார் வீட்டில் தங்கியிருந்தா, அங்கேயும் பேசு. மோகன் காலேஜில் படிச்சுட்டு இருந்த போது அவரோட சேர்ந்து பேசுனான். எல்லாரோடையும் பேசு. 4 தலைமுறை ஊழியக்காரங்களை பார்த்துட்டான். இப்ப இருக்கிற பெர்க்மன்ஸ் அவங்க உங்களோடையும் பேசுகிறான். ஆனா இன்றைக்கு இந்த சத்தியம் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் சத்தியமே ஜெயிக்கும். சத்தியம் ஜெயிக்கும். எல்லாம் மாறி போயிடும், சத்தியம் மாறவே மாறாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்க, 7 மணிக்கு என்கிட்ட கொடுத்துட்றீங்க, 9 மணிக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறோம். ஆமேனா? ஆமேன் இல்லையா? நீங்க பாடுவீங்களா ஆடுவீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் நான் வர்றதுக்கு முன்னால எல்லாம் வச்சுக்கிறோன்னு ஸ்தோத்திரம். என்னை வந்துட்டு மேடையில் 2:30க்கு ஏத்துறதெல்லாம் அவ்வளவு சரி கிடையாது. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேளுங்க, கேட்டுட்டு வெளியே போங்க. இன்னைக்கு இவ்வளவு சத்தியத்தை கேட்டனே, நான் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறேனா? 1 தெசலோனிக்கர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தமாய் இருக்கிறேனா? பரிசுத்தமாகணுங்கிற வாஞ்ச கொஞ்ச நெஞ்சமாவது இருக்கா? பூரண பரிசுத்தத்துக்கு போகணுங்கிற ஒரு பிடிவாதம், ஒரு லக்கு நம்மகிட்ட இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 2வது வருகை உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாயிருந்து காக்கப்படுவதாக. கண்களை மூடும். இவ்வளோ நேரம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி, என்னை மகிமைப்படுத்த வேண்டாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆண்டவருக்காக பலத்த கைதட்டு கொடுப்போமா? இவ்வளவுதானா? ஆண்டவருக்கு இவ்வளவுதானா? பலத்த கைதட்டு, நல்ல கையை தட்டு ஐயா. பலோத்தின் தேவன் கேட்கட்டும். அதோட வாயையும் திறந்து, கையையும் கட்டிக்கொண்டு வாயையை திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுவோமாக. ஆமென். அன்புள்ள பிதாவே, நித்தியமான ராஜாவே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவன் உள்ளது நாம் உங்களை துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோம். உடைய ஆளுகை அதிகார வல்ல என்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வேதத்தை நேசி இந்த நாளிலும் எங்களுக்கு வெளிப்படுத்தினதான 1வது வருகை, 2வது வருகை, 3வது வருகை. இந்த 2வது வருகையிலே தாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட, நாங்கள் உயிர்த்தெழுந்த சரீரம் பெற, நாங்கள் மறுரூபப்பட சரீரம் பெற, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்கும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாவம் மீறுதல் அக்கிரமம் இல்லாத குற்றமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வாரும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தேசிய வலுசற்பத்தினுடைய தீங்கான எண்ணங்களுக்கு, தீங்கான வார்த்தைகளுக்கு, தீங்கான கிரியைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள. நீங்க எப்ப வந்தாலும் நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எப்ப வந்தாலும் நாங்க ரெடியா இருப்போம் ஆண்டவரே.
நீங்க எப்ப வந்தாலும் நாங்க ரெடியா இருப்போம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையுடைய வார்த்தை சத்திய எழுத்தாகிய இயேசுவின் நாமத்தில் சத்திய வார்த்தையாகிய ஆவியானுடைய ஏவுதல்ல செபிக்கிறோம். சத்திய வசனமாகிய நல்ல பிதாவே, ஆமென்.